ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், எப்படி வந்து ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு 5 விதமான சைட்டை பற்றி சொல்லியிருந்தேன், வெப்சைட்டை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூடியூப்பை பற்றி பார்ப்போம். யூடியூப் மூலம் எப்படி சம்பாதிக்கிறது. இப்போ பார்த்துருப்பீங்க, உங்கள் இப்போ யூடியூப்புள்ளே போனீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்லோட் பண்ணுறாங்க அவங்க? பைத்தியமாக அவங்களுக்கு சும்மா அப்லோட் பண்ணிட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதாச்சும் பணம் ஏர்னிங் பண்ணுறது சம்மந்தமாக தான் அதை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ யாரும் வந்து சும்மா போட்டு போக மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி வந்து நானும் வந்து 2014 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டு ஒரு 1 இயர் கழித்து பார்க்கும்போது அதில் வந்து எனக்கு ஏர்னிங் வந்துருச்சு. அதாவது இந்த அப்லோட் பண்ணும்போது மறுநாள் என்ன செய்யிட்டேன், நான் ஏர்னிங்கே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏர்னிங்னா அப்படின்னா கூகுள் ஆட்சன் மூலம் வந்து ஆடு வாங்கிட்டேன். ஆடு வாங்கினோடனே அந்த ஆடு வந்து டிஸ்பிளே வந்துச்சு. ஒரு வீடியோ ரன் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து ஆடும் வந்துச்சு. சரின்னு அப்படியே விட்டுட்டு 1 இயர் கழித்து பார்க்கும்போது அதில் வந்து எனக்கு வந்து ஒரு $5 என்னமோ வந்து ஏர்னிங் வந்துருச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு. அப்புறம் திருப்பி என்ன செஞ்சேன், ஒரு வருஷம் கழித்து 2017 2 வருஷம் கழித்து 2017 தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ போட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா இப்போ இந்த 2018 எனக்கு வந்து 2 மந்த்துக்கு ஒரு ட்ரிப்பு ஏர்னிங் வந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு $400 $500 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். இதனால் ஏர்ன் பண்ண முடியுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம யூடியூப்பில் மூலம் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு டீச்சிங் லைன் தெரிஞ்சுன்னா டீச்சிங் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக் கிளாஸ் எடுக்க தெரியுது, அந்த கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வேறு என்னென்ன தெரியுமோ உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஏற்படுத்தி பார்க்குறீங்க எப்படி வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி மூலம் நீங்கள் சம்பாதிக்கும் போது என்ன பண்ணாவது அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது அதெல்லாம் அடுத்த வீடியோ சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா. இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ எப்படி வந்து நான் யூடியூப் மூலம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், யூடியூப் உள்ளே போயிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து யூடியூப்னு அடிக்கிறேன். யூடியூப்னு அடித்து உள்ளே போகிறேன். இப்போ நான் யூடியூப் உள்ளே வந்த உடனே இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய இதில் டீட்டெயில்ஸை பாருங்கள். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 220 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்னரில் இந்த மை சேனல் காட்டுது. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணோன்னு இதில் வருது பாருங்கள், மை சேனல் வந்து நைஸ் டு லேர்னுங்கிறது. இதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்குங்க, டிஸ்பிளே வருதுங்க. அதாவது உங்களுக்கு நல்ல திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்து என்ன செய்யலாம். நீங்கள் இப்போ வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. 10,000 வியூவர்ஸில் வந்தால் தான் வந்து ஆட்சன் கொடுப்பேன், அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் இருந்து ஒன்றும் கிடையாது. வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து வியூவர்ஸ் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ஆட்சன் வாங்க முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஏர்னிங் வந்து ரெவன்யூ வந்து எவ்வளோ வந்துருக்கு, $37 வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே இந்த மாதத்துக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ அடுத்த மாதம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது இங்கே டோட்டலில் வந்து $100 வந்தோடனே நம்ம வந்து என்ன செய்யலாம், வித்ரா பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வித்ரா ஆகிடும். நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அந்த அக்கௌண்ட்டில் வந்து வித்ரா ஆகிடும். இப்போ லாஸ்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன், எப்படி வந்து ஒரு ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஆன்லைன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 5-6 சைட் கொடுத்துருந்தேன். இப்போ என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் வந்து வீடியோவை வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வேண்டியது தான். அப்லோடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த செட்டிங்லாம் இருக்குது. செட்டிங் மூலம் போய் நீங்கள் அதாவது ஒரு 10,000 வியூவர்ஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆட்சனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். சரி, இப்போ இதில் வந்து எப்படி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. இப்போ வந்து யூடியூப் உள்ள வந்தாச்சு. எப்படி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்குது, இந்த ஒரு சிம்பிள் ஒன்று போஇருக்குது. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னது அப்லோடு வீடியோன்னு இருக்கும். அதில் அப்லோடுன்னு வீடியோ இருக்கும். அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உடனே லோடிங் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும், செலக்ட் ஃபைல் டு அப்லோடுன்னு கேட்கும். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று இது பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எக்ஸலில் எப்படி வந்து ஃபங்க்ஷன் கீனுடைய இதை வந்து கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். இதில் வந்து அந்த ஃபைலை வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேங்க. அதாவது ஃபங்க்ஷன் கீ அதாவது
இந்த இருக்குது ஃபங்க்ஷன் கீ இன் எக்ஸல், அதாவது ஃபங்க்ஷன் கீ எக்ஸல்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் எடுத்திருக்கேன், அதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இங்கே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். இங்கே 100% வந்தோன்னே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன டைட்டில் வேணும் டைட்டில்லாம் கொடுத்துருங்க. ஃபங்க்ஷன் கீ நீ எக்ஸல்னு கொடுத்துட்டேன். இதையும் வந்து மாற்றிங்க, என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். உங்களுக்கு இதே காப்பி பண்ணி பேஸ்ட் கூட அடிச்சிக்கலாம். அதை இந்த டைட்டில் கூட தூக்கி அதில் வச்சுக்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி வச்சிங்க. அது அதை மேலே வந்து என்ன கொடுத்துட வேண்டியது, டைட்டில் கொடுத்துட வேண்டியது, டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியங்க. இந்த டேக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கமல் சாங்கு, ரஜினி சாங் இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸலில் பார்க்குறதுக்கு என்ன, இப்போ எக்ஸலில் வந்து நீங்கள் ரொம்ப பேர் எக்ஸலில் தேடுறாங்க, எப்படி தேடுவாங்க? அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் எக்ஸல் இன் தமிழ், இப்போ தமிழில் தேடுறவங்க இந்த மாதிரி அடிச்சு டைப் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸல் கம்மா கொடுத்துருங்க. இந்த இதே காப்பி பண்ண ஃபங்க்ஷனு கீ எப்படி காப்பி பண்ணியும் போடலாம். Ctrl+C இதை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சிடுங்க. கம்மா கொடுத்துங்க. அடுத்து ஒவ்வொரு டேக்கும் கம்மா கொடுத்தீங்கன்னா டேக் விழுந்துடும். அப்போது எக்ஸல் டிப்ஸ் கம்மா எக்ஸல் டுட்டோரியல். அதாவது டேக் முக்கியங்க. டேக் தான் முக்கியம். அதாவது நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம், இப்படி தான் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ சூப்பர் சாங், தமிழ் சாங்கு, தமிழ் வீடியோ இந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. அப்போ என்னென்ன டேக் வேணுமோ அந்த டேக்லாம் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொடுத்துட வேண்டியது, என்னென்ன டேக் வேணுமோ ஃபுல் டேக்கை கொடுத்துருங்க. எக்ஸல் கோர்சஸ், எக்ஸல் கிளாஸஸ், எக்ஸல் கிளாஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க. How to learn Excel, Microsoft Excel, Excel tricks இந்த மாதிரிலாம் கொடுத்துருவோம். டேக் கொடுத்துட வேண்டியது. அடுத்து ஃபங்க்ஷன் கீஸு, ஃபங்க்ஷன் கீஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க. டேக் கொடுத்துருங்க. என்னென்ன டேக் வேணும் கொடுத்துட வேண்டியது. ஃபஸ்ட்டு மேலே வந்து டைட்டில் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து டேக் தான் அந்த முக்கியம். அந்த டேக்லாம் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இன்னும் என்னென்ன டேக் வேணும் எல்லாம் கொடுத்துட வேண்டியது. இங்கே வந்து 100% வந்ததுனால இங்கே டிஸ்பிளே காட்டும் உங்களுக்கு. ஜஸ்ட் பப்ளிஷ்னு கொடுத்துட வேண்டியதான். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து என்னன்னா பப்ளிக்கில் இருக்குன்னு இங்கே ஆட் டு லிஸ்ட்டு. நான் வந்து என்ன செய்கிறேன்னா இப்போ எக்ஸலுக்குனா எக்ஸல்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், வேர்டுனா ஒரு வேர்டுன்னு டைட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஆட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், ஏர்ன் மணின்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டேக் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், எக்ஸல். அப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை சூஸ் பண்ணிங்க. அப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வந்துடும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த டீட்டெயில் வந்துடும். ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே இந்த ஃபுல்லாக ப்ராசஸிங் ரன் ஆகணுன்னு பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் வந்து பார்க்கலாம் அந்த வீடியோ. ஓகேங்களா? அப்போ என்னென்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிட்டு வந்த பிறகு நம்ம வியூவர்ஸ் அதிகமாக வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் கூகுள் ஆட்ஸனை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆடு கிடச்சிச்சின்னா என்ன செய்ய, நம்மளுடைய வீடியோ வந்து ஆடு வந்துடும். ஆடு வந்த பிறகு யார் பார்க்குறாங்களோ பார்க்கும்போது அந்த வீடியோ ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஏர்னிங் வருங்க. இந்த மாதிரி மூலம் தான் என்ன செய்யுது, கூகுள்லேருந்து ஏர்னிங் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. யூடியூப் மூலம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இப்போ இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கேம் ஸ்டுடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க, ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன டெஸ்க்டாப்பில் இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது அப்படியே அதை வந்து சேவ், அதாவது என்ன ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாங்க. ரெக்கார்டிங் பண்ணுறதை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இது அப்லோட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஆகிடுச்சு. இங்கே டிஸ்பிளே வந்துருச்சு. டிஸ்பிளே வந்த அப்புறம் என்னது, ஜஸ்ட் பப்ளிஷ் மட்டும் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட்டு பப்ளிஷ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பப்ளிஷ்னு கொடுத்துட்டேன். பப்ளிஷ் ஆகி முடிஞ்சிச்சு. இந்த நேமில் வந்துடும் அது. இப்போ போய் ஜெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு போய்டுங்க, அந்த ரிட்டன் டு எடிட்டிங் தேவையில்லை. இங்கே போய்டுங்க, ரிட்டன் டு யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாவுக்கு போய்டுங்க. அதுக்கு போய்டுங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னுடைய வீடியோ வந்து ரெடியாக இருக்குது. அதாவது இப்போ யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட்ஸ்ன்னு வந்துடும். ஏன் வந்துடும்னா முன்னாடி நான் வந்து அப்ரூவல் வாங்கிட்டேன். அதனால் என்னென்ன வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே ஆட்ஸ்ன்னு கிடச்சிடும்.
இப்போ இந்த வந்துருச்சு பாருங்க, இந்த வீடியோ வந்துருச்சு ஓகேங்களா. வியூவர்ஸ் யாரும் இது வரைக்கும் வரல, இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டில் இருக்குது. இப்போ கீழே வந்து வீடியோன்னு இருக்குது பாருங்கள், வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் போட்ட வீடியோ எல்லா வீடியோ இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், அதாவது டாலர் சைன் காட்டுறது பாருங்கள், இதான் வந்து என்னது ஆட்சன் வாங்கினுடைய இது அப்ரூவல் வந்து அதுதான். இது பார்த்தா தெரியும், அந்த டாலர் சைன் இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும், அதாவது அமௌண்ட் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுனா அந்த டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா ரன் பண்ணி பார்க்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டா கிளிக் பண்ணுவோன்னு இப்போ வந்து அதில் ஆட்சன் அதாவது விளம்பரம் வரும் பாருங்கள், அதாவது கூகுளில் வந்து விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளம்பரத்தை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா என்னது கூகுளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த தெரியுது பாருங்கள், இந்த ஓடுது பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ ஆட்சன் வரும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு. இந்த இடத்து பார்த்தீங்களா, இதான் வந்து ஆடு, இந்த இருக்க பாருங்க ஆடு, அதாவது இந்த ஆடு காட்டுதுங்களா. இந்த ஆடை யார் கிளிக் பண்ணுறாங்களோ இது வந்து கூகுள் வந்து நமக்கு இந்த ஆடை கொடுக்குது. அப்போ வந்து இந்த ஆடை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஏர்னிங் வருதுங்க ஓகேங்களா. மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆடு வரும். சில பேர் ஆடை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, சில பேர் வந்து ஆடை கிளிக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது நமக்கு ஏர்னிங் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ வந்து ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு 500 வீடியோ போட்டிருக்கீங்க. இப்போ 500 வீடியோ போடும்போது ஒரு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்கன்னு வச்சிங்களேன். 10,000 பேரில் எப்படியும் ஒரு 200 பேர் 100 பேர் என்ன செய்வாங்க, ஆடை கிளிக் பண்ணுவாங்க. அந்த ஆடிங் மூலம் நமக்கு வந்து என்ன செய்யும், ஏர்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்போ வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் முதல் கிளாஸ் வந்து எப்படி ஏர்னிங் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு யூடியூப் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ அடுத்த வீடியோ ஃபைவர் மூலம் எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது வந்து கூகுள் பிளாக்கர் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அடுத்து கிளிக் பேங்க் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இன்னும் ஏகப்பட்ட ஐடியாஸ்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இந்த வீடியோ கிளிக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.